திருவள்ளூரில் பாஜக வேட்பாளரை ஆதரித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றில் இதற்கு முன்பதை பார்த்திருக்கின்றீர்களா? 45 லட்சம் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்குக்கு கடந்த 10 ஆண்டுகள்ல விவசாய கௌரவ நிதி மட்டுமே 30,000 ரூபாய் வந்துருச்சு. 6,000 ரூபாய் வருஷம் வருது. ஆனா இங்கே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகள் யாராச்சும் ஆர்ப்பாட்டம் பண்ணா குண்டார் சட்டம் போடுவார். வயல்வெளியில் ரெட் கார்பெட் போட்டு நடந்து போவார். பொங்கல் வெயில ஒரு பொம்மை மாட்டை கொண்டு வந்து பஞ்சில பொங்கல் வைப்பார். இதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்றால் விவசாயிகளுக்காக நாம் வென்றிருக்கின்றோம். 4வது 40 லட்சம் சகோதரிகள் தாய்மார்கள் இங்க இருக்கிறது. மோடி ஐயா வந்த பிறகுதான் முதலாக கேஸ் அமைப்பு நம்முடைய வீட்டுக்கு எட்டி பார்த்திருக்கிறது. உஜ்வாலா திட்டம் ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 40 லட்சம் குடும்பங்களுக்கு உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக கேஸ் அடுப்பு மோடி ஐயா கொடுத்திருக்காங்க. ஐயா நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை எப்பொழுதுமே நம்ம சொல்லல மானியம் கொடுப்போம் என்று. ஆனால் மானியம் கொடுத்திருக்கின்றோம். மோடி ஐயா சிலிண்டருக்கு 400 ரூபாய் மானியம், மற்ற சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம் சொல்லாமல் மானியம் கொடுக்கக்கூடிய மோடி அவர்கள் எங்கே 2021 தேர்தல் வாக்குறுதி 100 ரூபாய் மானியம் கேஸ் சிலிண்டர் கொடுக்கும் சொல்லிட்டு ஒளிந்து பேசக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எங்கே சொல்லாமல் செய்திருக்கக்கூடிய மோடி சொல்லியும் செய்யாத நம்முடைய ஸ்டாலின் அவர்கள். ஐயா பெட்ரோல் டீசல் விலை திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க 5 ரூபாய் 4 ரூபாய் கொடுப்போம், 5 ரூபாய் 4 ரூபாய் கொடுப்போம் என்று. ஆனால் நாம் இன்று பெட்ரோல் டீசல் விலையை 3 முறை உங்களுக்காக குறைத்திருக்கின்றோம். போன தீபாவளி அன்னைக்கு 10 ரூபாய் 7 ரூபாய், அதன் பிறகு இப்ப 2 ரூபாய். அதனால் உங்களுக்காக தொடர்ந்து இதையும் சொல்லாமல் செய்யக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. ஸ்டாலின் ஐயா என்னெல்லாம் சொன்னாரு? நாங்க ஆட்சிக்கு வந்தா மாணவர்களுக்கு கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம். இன்னைக்கு மாணவர்கள் கோபத்தில் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின் ஐயா ஒருட்டு நான் கேள்வி கேட்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம். கிராமப்புற பகுதிக்கு ஸ்டாலின் ஐயா போறதே இல்லை, நேரம் நகரத்துக்கு வர்றாங்க. திமுக காரங்க ஒரு 10 பேர்த்த கூட்டிட்டு வர்றாங்க, அப்படியே எனக்கு போட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போடுறாரு. ஸ்டாலின் அவர்களே தைரியம் இருந்தா கிராமப்புறத்துக்கு போய் மக்கள்கிட்ட பேசுங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.